நாங்கள் பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் அல்ல, கடந்த காலங்கள் முழுவதுமே விசேடமாக 1977 ஆண்டுக்கு பிறகு 94 ஆண்டு வரைக்கும் இந்த நாடு என்பது கொலை களமாக மாற்றிய பாவித்தனமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் ரணில் விக்ரமசிங்காவினுடைய ஐக்கிய தேசிய கட்சி. அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த கொலை களமாக இருக்கின்ற அந்த கொலைகாரன் தான் இந்த பட்டலந்தை வதை முகாமின் பிரதான சூத்திரதாரி. அதனால் இந்த சூத்திரதாரிக்கு எதிராக இன்றைக்கு அதில் மாத்திரமல்ல, 1981 ஆண்டு யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடத்தாது அங்கு இருக்கின்ற காடையல்களை ஏவி அங்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த கும்பல். அதன் விளைவாகவே நாடு பிரிவினைவாத போராட்டமா சுத்தமா ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது. அந்த வகையில் இறுதியாக இன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது முழு நாட்டிலும் வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்றல்ல, முழு நாட்டிலும் லட்சக்கணக்கான உயிர்கள் இந்த மண்ணில் புதைந்து போயிருக்கின்றது. நாடு முழுவதும் 26 பெருக்கெடுத்து ஓடி இருக்கின்றது. அவ்வாறான வேளையில் எனக்கு நாங்கள் இறுதியாக கூறுகின்ற ஒரே வார்த்தை தான், பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, என்றும் நாங்கள் இவ்வாறான துன்பங்களை எதிர்கொண்டவர்கள் என்ற வகையில் 1989 ஆண்டு சிறைச்சாலைகளில் சித்திரவதைகளை பட்டவன் என்ற வகையிலும் அன்றும் கூட நாங்கள் மக்களையே நேசித்தோம், மக்களுக்காகவே செயல்பட்டோம். இந்த கதை நான் மாத்திரமல்ல, 1971 ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த பேரன்புக்குரிய ரோகண விஜயவீர அவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைக்கு கொண்டு வரப்பட்டதன் பிறகு சித்திரவதை செய்யப்படுகின்றார். கடுமையான சித்திரவதை. அப்பொழுது அவர் உணர்கின்றார், என்னை கொன்று விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அவ்வாறு கொள்ளுகின்ற போது இறுதியாக மக்களுக்கு எதையாவது சொல்லி வைத்து விட்டு போக வேண்டுமே என்று எண்ணுகின்றார். அப்பொழுது அவர்களுடைய கூறுகின்றார், ஒரு கரி துண்டை எடுத்துக்கொண்டு சுவர்கள் எழுதுகின்றார். எழுதுவதற்கு செல்லுகின்ற பொழுது அவருக்கு ஞாபகம் வருகின்றது, செக்கோஸ்லாவியா என்கின்ற நாட்டினுடைய ஜூலியஸ் புச்சிக் என்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட்வாதியை பற்றி ஞாபகத்துக்கு வருகின்றது. அந்த ஜூலியஸ் புச்சிக் அவ்வாறு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகின்ற பொழுது இறுதியாக அவர் எழுதிய வாக்கியம் தான் வேறு எதுமல்ல, மக்களே உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று. அதனால் ஏனென்றால் உங்களை நேசித்ததன் காரணமாகவே இன்றைக்கு சிறையில் இருக்கின்றேன், நேசித்ததன் காரணமாகவே இன்றைக்கு எனது உயிர் பறிபோக போகின்றது. இருந்த போதிலும் மக்களே, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய முடியாதிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஜூலியஸ் புச்சிக் சொல்லுகின்ற அதிக வார்த்தையை பிறகு 1971 ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவரான பேரன்புக்குரிய ரோகண விஜயவீர அவர்கள் இந்த யாழ்ப்பாண சிறையில் வைத்து எழுதுகின்றார்கள். அந்த வகையில் பிரதி குழுக்களின் தபுசராக அவர்களே, மக்களை நேசிக்கின்ற கட்சியாக, மக்களை நேசிக்கின்றவர்களாக இருப்பது வேறு எதுமல்ல எங்களுடைய கட்சியாகும், தேசிய மக்கள் சக்தியாகும். அந்த வகையில் மக்களை நேசித்த எங்களுக்கு, மக்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்குரிய காலகட்டம் இன்றைக்கு உதயமாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு அதற்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கான காலம் வந்துவிட்டது. அதனால் எதிரிகள் நடுக்கம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு அவர்கள் நடுங்கட்டும், நிச்சயமாக உண்மை வெல்லும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.